தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெபிள் அண்ட் ரம்பிள். உங்களை ஊக்கப்படுத்த, பலப்படுத்த தேவ வார்த்தையிலிருந்து ஒரு சிறு போதனை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல மாற்றங்களை விரும்புகிறோம் இல்லையா? மோசமான சூழ்நிலைகள் மாற வேண்டும், கடினமான சூழ்நிலைகள் மாற வேண்டும், தீராத இந்த பிரச்சனை தீர வேண்டும், வாழ்க்கையில் இந்த ஒரு பிரேக் த்ரூ உண்டாச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் சில சமயங்களில் பாருங்கள், ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நீடிக்கும்போது அதை நம்ம ஒரு வாழ்க்கையின் பகுதியாகவே ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக, வாழ்க்கையின் ஒரு பங்காகவே ஏற்றுக்கொள்கிறோம். சரி, இது மாறாது போல் இருக்குது, இது இப்படித்தான், நம்ம இதை அப்படியே அரவணைச்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே, ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். இங்கே பார்த்திங்கன்னா மனோவா அவருடைய மனைவி, இவங்களுக்கு நமக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? எல்லா திருமணமான தம்பதிகளுக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும், அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்திருக்கும். அவங்களும் ஜெபிச்சிருப்பாங்க, தேவனை தேடி பார்த்துருப்பாங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் கர்த்தாவே, பிள்ளை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் பல வருஷங்களாக சூழ்நிலை மாறாமல் இருக்குது. ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, பிள்ளை பிறக்கலை. அப்படி பல வருஷங்களாக அந்த ஏமாற்றம் உண்டாகுது. இந்த வருஷம், இந்த மாதம் பிள்ளை பிறக்குமா அப்படின்னு ஏங்கி ஆசைப்பட்டு ஏமாந்து போய் ஒரு சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் இப்போ இனிமேல் அவ்வளோதான், நம்ம மலடி தான், நமக்கு பிள்ளை பிறக்காது தான், அப்படின்றத அவங்களே ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க தங்களை குறித்து யோசிக்கும்போது, பிள்ளை இல்லாத பெற்றோர், மனோவாவின் மனைவி தன்னை குறித்து யோசிக்கும்போது, நம்ம மலடி, நம்மளுக்கு பிள்ளை பெறலை, பிள்ளை பிறக்காது, இப்படியே தான் அப்புறம் கடைசி வரைக்கும் நம்மளும் நம்ம புருஷனும் மட்டும்தான் குடும்பம், நமக்கு யாரும் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே, அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சிலரை பார்த்திங்கன்னா, இங்கே ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, ஏதாவது வியாதி வந்திருக்கும், இங்கே ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அப்புறம் வேறு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அவர் மாறாதுங்க, அவ்வளோதாங்க, அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில இடங்களில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ஒன்றும் ஆகாது. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அங்கே ஒன்றும் ஆகாது. சரி, இங்கிலீஷ் மெடிசனும் இப்போ ஒர்க் ஆகலை, சரி ஹோமியோபதிக்கு போவோம் அப்படின்னு அங்கே போனால் அதுவும் ஒர்க் ஆகலை, சரி ஆயுர்வேதம் ட்ரை பண்ணுவோம், சரி அங்கே போனால் அது ஒர்க் ஆகலை, சரி வேறு ஏதாவது இருக்குதா, நாட்டு வைத்தியம் இருக்குது, அங்கே போவோம். இப்படி பலதையும் ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி வேறு வழியில் இருக்க போகிற, வேறு வழி இல்லை, இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே போய்க்க வேண்டியதான், இந்த வழி நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும், இந்த வழி நம்ம சரீரத்தை விட்டு போகாது, இந்த வியாதி நம்ம விட்டு நீங்காது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் காலத்தை தள்ளுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடும் பாருங்க. ஆனால் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி, தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற விரும்புகிறார். அந்த தூதன் மனோவாவின் மனைவி இடத்துல பேசும்போது அழகாக சொல்கிறார் பாருங்க. இப்போ இருக்கிற உன் சூழ்நிலை என்னென்னா, நீ மலடி, பிள்ளை பெறாதவள் நீ, அதுதான் உன்னை குறித்த உண்மை. இப்போ இருக்கிற இதான்
இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் இதுதான் உன்னை குறித்த உண்மை. ஆனால் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. பாருங்கள், பல நாட்களாக ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறதுனால அது மாறவே மாறாதுன்னு அர்த்தம் கிடையாது. நாம் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். எவ்ரிதிங் இஸ் டெம்போரல், சப்ஜெக்ட் டு சேஞ்ச் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே டெம்பரரி, எல்லாமே மாற்றப்படக்கூடிய காரியங்கள் தான். மாற்றப்பட முடியாத காரியம்னு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். இந்த அம்மாவுக்கு இத்தனை வருஷங்களாக இருந்த பேர் என்ன? மலடி. இத்தனை வருஷமாக இவங்களுடைய வாழ்க்கை குறித்த உண்மை என்ன? இவங்களுக்கு பிள்ளை கிடையாது. ஏக்கம் இருக்குது ஆனால் இல்லை, அனுபவம் இல்லை. ஆசை இருக்குது ஆனால் நிறைவேறலை. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன், உன் சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன். பிள்ளை பெற முடியாத மலடியாக இருந்த உன்னை பிள்ளை பெறக்கூடிய ஒரு மகளாக நான் மாற்ற போகிறேன். நீ கர்ப்பம் தரிப்பாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு காரியம் சக்கரியா மற்றும் எலிசபெத்துக்கும் நடக்குது. கப்ரியேல் தூதன் மரியாளிடம் பேசும்போது மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத், நம்ம ஊரில் சொல்லவா வேணும், சும்மாவே பேர் வைப்பாங்க இல்லையா? நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்கே 1000 பட்ட பேர் சும்மா வேம்புக்குன்னே வைப்பாங்க. அப்போ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விடுவாங்களா? அப்போ எல்லாரும் எலிசபெத் எப்படி கூப்பிட்றாங்கன்னா மலடி, மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மா வாழ்க்கையில் அவங்களே ஆல்ரெடி வேதனையில் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க கூப்பிட்றதே எலிசபெத்தை நேராக கூப்பிடாட்டினாலும் பின்னாடி எப்படி சொல்கிறது? மலடி. அதான் அவங்களை குறித்த உண்மை, அதான் அவங்க அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றுறாரு கர்த்தர். அவள் ஒரு காலத்தில் மலடி என்று அழைக்கப்பட்டாள், ஆனால் இப்போது தேவ வல்லமையினால் பிள்ளையை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இப்பொழுது அவளுக்கு 6ஆம் மாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுவும் பிள்ளை சாதாரண பிள்ளையா? மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த யோவான் ஸ்நானகன், இயேசுவுடைய ஊழியத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகன் இல்லை? பாருங்கள், கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். நம்ம பைபிளில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் 40 வருஷமாக ஒரு ஆள் பிறப்பிலிருந்தே சப்பானியாய் நடக்க முடியாதவனாகி இருந்த ஒரு மனுஷன். 40 வருஷம், 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 40 வருஷம். பிறந்ததுலேருந்து நடந்த அனுபவமே கிடையாது. 40 வருஷமாக அதே நிலமையில தான் இருக்கிறார். நடக்கிறதுனா எப்படி, என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. மற்றவங்க நடக்கிறத பார்த்துருக்கிறாரு, இவருக்கு நடக்கிற அனுபவமே கிடையாது. கர்ப்பத்திலிருந்தே அப்படி தான் பிறந்தார். அவர் காலம்புற நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், பிச்சை எடுத்து தான் பிழைக்கணுன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்தார். தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்த அந்த மனுஷனை நடக்க வைத்தார், துள்ளி குதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப நாளாக நீடித்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த பாவம் என்னை ரொம்ப நாளாக அடிமைப்படுத்தி வச்சுருக்கு, இந்த ஒரு பேட் ஹேபிட், என்னை வாழ்க்கை அழிக்கக்கூடிய இந்த ஒரு ஹேபிட், எனக்கு ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது, இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை மாற்றுவார். இந்த வியாதி இத்தனை நாளாக என் வாழ்க்கைக்குள்ளே தொடர்ந்து இருக்குது, போக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சரியாக மாட்டேங்குது, இது இப்படியே தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரும் அந்த வியாதியை நீக்குவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். ரொம்ப நாளாக இந்த ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசை நிறைவேறதுக்கு வழியே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்கள் வாழ்வில் தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. தகப்பனே, இந்த ஜனத்துடைய வாழ்க்கையில்
நன்மையான மாற்றங்களை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்த காரியத்தை குறித்து உம்மை நோக்கி இப்போது விசுவாசத்துடன் ஜெபிக்கிறார்களோ, அந்த காரியத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பெருத்த மாற்றங்கள் உண்டாகட்டும், நன்மையான மாற்றங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், பிள்ளைகள் உண்டாகட்டும். தாப்பனே, அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடட்டும். உம்முடைய அபிஷேகம் சகல நுகங்களையும் சகல விதமான சுமைகளையும் நீக்கட்டும். மாறாத சூழ்நிலைகள் மாறட்டும். நீடித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் இன்றைய இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. தாப்பன, மாற்றத்தை நீர் உண்டு பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். மகா பெரிய நன்மைகளை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் மகா பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.